இவர் வந்து கல்லூரி நாங்கள் வந்து சைட்லலாம் ஆளை விட்டு பெண்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம், சாருக்கு கூட்டிகிட்டு போய் டெய்லி இறை போடுவோம். அவர் வந்து பல இடங்களில் அந்த பெண்களை அனுப்பிச்சி வைப்பார். இது ஒரு வியாபாரமாக நாங்கள் பண்ணுவோம். ஆனால் துணைவேந்தர் பதவி மட்டும் யாராவது ஒருத்தர் வரணும்னு சொன்னால் எப்படி வரும்? யூஜிசி தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து இதில் யூஜிசி ஆள் சரிபடாது, இதுக்கு இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு தனிநபரை நீங்கள் துணைவேந்தராக தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ப்ராசஸை நீங்கள் கெடுப்பீங்கன்னா எப்படி கெடுக்க முடியும்? நாளைக்கே திமுக கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உதயநிதி ஐயா முடிவு எடுப்பார். 30,000 கோடியோட சேர்த்து இன்னொரு 16 கோடி ஒரு துணைவேந்தருக்கும் அவருக்கு கிடைக்கும். சபரீசன் ஐயா தடையில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தில், அதெல்லாம் உதயநிதிட்ட விட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்பநிதி முடிவு எடுப்பாருங்கிறது அரசு கிட்ட விட்டுட்டீங்கன்னா அப்படித்தான் நடக்கும். போட்டி இல்லை, ஆதரவு இல்லைங்கிறது அரசியல் நிலைப்பாடு. ஆனால் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குது. நீங்கள் அங்கே போய் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஸோ பிஜேபியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் அங்கே போய் எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஏங்க எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி ஐயா அங்கே பிறந்தாருங்கிறதுக்காக ஈரோடு கிழக்கில் இருந்தவங்கலாம் அவருக்கே உட்காந்து சாமரம் வீசிட்டு இருப்பாங்களா? என்ன இப்போ அடையாறில் ஒரு ஆலமரம் தொடர்ந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுக்கும் நீங்க சொல்ற இந்த ஈவே ராமசாமி ஐயா பெண்கள் எல்லாம் கர்ப்பப்பையை தூக்கி போட்டுறணும், 4 பேரோட பழகணும், ஆண் 4 பெண்களோட படுப்பானா நீ 8 பேரோட படுக்கணும்னு சொன்ன இந்த அநியாய கேவலமான ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இப்போ ஒரு புதிய மனுவும் போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதில் என்ன சொல்ல போகுது சார்? யூஜிசியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணுங்கிறது மத்திய அரசு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை. அந்த கட்டளையை தான் ஆளுநரால் நிறைவேற்ற முடியும். இந்த தேசிய கீதம் கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவருக்கு என்ன உங்களை 2 வாட்டி பாட வைக்கணும்னு அவருக்கு எதாவது வேண்டுதலா? அவர் ஒரு கொடிக்கு முன்னாடி நின்று பாடினால அதனுடைய வைப்ரேஷனே வேறு விதமாக இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொன்னதை வச்சு உங்களுக்கு வந்து சொல்கிறார், ஆளுநர் ஒரு இடத்துக்கு வந்தால் 2 முறை தேசிய கீதம் பாடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி துணைவேந்தர்களை நிர்ணயிக்கும் போது 3 பேர்களை பரிந்துரைக்க வேண்டும். அதில் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கமிட்டியில் எல்லாரும் இருக்காங்க, இந்த தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் யூஜிசியிலேருந்து ஒரு ஆள் வரணுங்கிறது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டம், கொடுத்துருக்கிற ஆணை, கட்டளை. நீங்கள் அதை போய் உட்காந்துக்கிட்டு ஆளுநர் உங்களை வலியுறுத்துறாரு, ஆளுநர் வலியுறுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? தேசிய கீதத்துக்கு விட்ட கதை மாதிரி இதுக்கும் விடலான்னு நினைக்கிறீங்களா? துணைவேந்தர்னா இந்த 3 பேரும் இருக்கணும், அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும். அதுதான் லாஜிக்கு. அதை நான் செய்ய மாட்டேன், இவர் வந்து கல்லூரி நாங்கள் வந்து சைட்லலாம் ஆளை விட்டு பெண்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம், சாருக்கு கூட்டிகிட்டு போய் டெய்லி இறை போடுவோம், அவர் வந்து பல இடங்களில் அந்த பெண்களை அனுப்பிச்சி வைப்பார். இது ஒரு வியாபாரமாக நாங்கள் பண்ணுவோம். ஆனால் துணைவேந்தர் பதவி மட்டும் யாராவது ஒருத்தர் வரணும்னு சொன்னால் எப்படி வரும்? துணைவேந்தர் பதவி ஆளுநர் தான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு நாம்ஸ் இருக்குது, இப்படி தான் வரணும்னு இருக்குது. யூஜிசி தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து இதில் யூஜிசி ஆள் சரிபடாது, இதுக்கு இவர் தான் சரியான ஆள் அப்படின்னு தனிநபரை நீங்கள் துணைவேந்தராக தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ப்ராசஸை நீங்கள் கெடுப்பீங்கன்னா எப்படி கெடுக்க முடியும்? நாளைக்கு நீங்கள் 2 மதத்தை சேர்ந்தவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு பிரிச்சுட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதையோ பண்ணிட்டு போங்க. இந்திய தேசத்தில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்க முடியும். அதை எப்படி மாற்றி சொல்கிறது? இப்போ உச்சநீதிமன்றம் இதில் என்ன தலையிட? கண்டிப்பாக அரசு சட்டம் என்னவோ அதைத்தான் சொல்லும். யூஜிசி ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லும், சீக்கிரம் முடிவெடுங்கன்னு சொல்லும். நீங்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அடுத்த வருஷம் 31ஆம் தேதி பண்ணுறேன்னு சொன்னால் விடாது. அதை வேணால் சொல்லும், சீக்கிரம் முடிவெடுங்கன்னு சொல்லும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடனே இவர் இந்த மசோதாக்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வைப்பார், ஜனாதிபதி அதை வாங்கி வச்சுப்பாங்க. இப்படி தான் நடக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் நடக்க முடியாது. யூஜிசியிலேருந்து ரெப்ரசன்டேஷன் வரணும்னா வரணும், அதுதான் அதில் இருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அந்த கமிட்டி தேர்ந்தெடுக்கிறது, ஆளுநர் வேந்தராக அதில் முடிவு எடுக்கிறாருங்கிறதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். நாளைக்கே திமுக கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உதயநிதி ஐயா முடிவு எடுப்பார். 30,000 கோடியோட சேர்த்து இன்னொரு 16 கோடி ஒரு துணைவேந்தருக்கும் அவருக்கு கிடைக்கும். சபரீசன் ஐயா தடையில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தில், அதெல்லாம் உதயநிதிட்ட விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்பநிதி முடிவு எடுப்பாருங்கிறது அரசுகிட்ட விட்டுட்டிங்கன்னா அப்படி தான் நடக்கும். ஆனால் ஆளுநர் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் முடிவெடுக்க முடியும், வேறு வழியே கிடையாது. சட்டப்படி தான் அவர் செய்கிறாரு. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 2 கட்சியில் தான் முடிவாயிடுச்சு, திமுக, நாம் தமிழர் கட்சி. இப்போது என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்க போகுது சார்?
ஆட்டு மந்தை இப்போ இருக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை எப்படி? ஆட்டு மந்தைன்னா ஒரு டென்ட் அடித்து உள்ளே எல்லாரையும் பட்டி தேர்தலை சொல்கிறீங்களா? கரெக்டாக சொல்லுங்கள். அவங்களுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்குன்னு. சும்மா உங்களுக்கு 15 நாள் உட்காந்து ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிற இடத்துல வந்து உட்காந்து உளியின் ஓசை உதயநிதி படத்தெல்லாம் பார்த்துட்டு நாய்கறியை மாட்டுக்கறின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ வலுவான கட்சிகள் டிஆர் பாலு ஐயாவுடைய சரக்கு அடித்து அந்த நாய்கறியா மாட்டுக்கறியான்னு தெரியாமல் அடிச்சுட்டு எவ்வளோ பெரிய தியாகத்தை அவங்க பண்ணுறாங்க. என்ன கேட்டீங்க? இப்போ வலுவான கட்சிகள் இல்லாதனால இப்போ அந்த விஷயம்லாம் நடக்காது இல்லையா? அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பட்டி தேர்தல் அந்த இடத்துல ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் ரவுடிகளையோ இந்த மாதிரி அல்ல கைகளையோ உருவாக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். உருவாக்கிட்டிங்கன்னா அவங்க தான் அதை செயல்படுத்துவாங்க. இப்போது பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே நிறைய இடத்துல தமிழச்சி அம்மா வந்து வரவே கூடாது அப்படின்லாம் சண்டை போட்டாங்க. மக்கள் வந்து கோவத்தில் இருக்காங்க திமுக மேலே அப்படின்லாம் கதை விட்டாங்க பாருங்கள். அந்த கதை விட்டது என்னென்னா, அந்த ரவுடிஸ் அங்கே முடிவு பண்ணுறான். போன தேர்தலில் எவ்வளோ கொடுத்த, இந்த தேர்தலில் இன்னும் கொடுக்கவே, நீ எதுக்கு வர்ற, முதல்ல போய் பணத்தை அனுப்பிச்சிட்டு நீங்கள் வா அப்படின்வான். ஸோ நீங்கள் வந்து இந்த கண்ணி விடி வைக்கிற மாதிரி தான். ரவுடிகளையும் அல்ல கைகளையும் உருவாக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. உருவாக்கிட்டீங்கன்னா அவன் தான் முடிவு பண்ணுவான். எப்படி போன தேர்தலில் கரெக்டாக கொடுத்தீங்களா 20,000 ரூபாய் 10% பூஸ்ட் இப்போ கையில் வச்சுக்கிட்டு அவங்கள கரெக்டாக கொண்டு வந்து பண்ணிங்களா? இந்த வாட்டி நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நியூஸ் 24/7 தமிழ் வந்து பட்டி பட்டியாக எடுத்து ஒளிப்பதிவு செஞ்சுது, அப்படிலாம் பண்ண விடாத. அந்த கேமராமேன் வந்து அவனை கரெக்டாக கூப்பிட்டு போய் அவனுக்கு என்ன பேசினா நல்லதோ அதை பேசி முடிச்சுட்டு அவனை ஓட விட்டுரு, இப்படிலாம் காட்ட விட்டுறாத. ஏற்கனவே நியூஸ் 24/7 தமிழில் வந்து யாரெல்லாம் மாற்றணுமோ அவங்களெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம். போன முறை அவங்க பண்ண தப்புக்காக அங்கே அந்த அந்த டிவியில் இருந்த நல்லவங்களெல்லாம் நாங்கள் எடுத்து வெளியில் போட்டோம், வேலை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி கேமரா வந்தால் காட்டாதரா, அப்புறம் அதுக்கு ஒரு 4 பேரை நிறுத்தி வை அப்படின்னு சொல்கிற வேலையை வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். மார்ஜின் தான் அவங்க முக்கியமாக பார்ப்பாங்க. திமுக 66,000 வாக்குக்கு மேலே வாங்கணும்னு தான் பார்க்கும். இப்போ நீங்கள் நாம் தமிழரோட போரிடுறீங்க. நாம் தமிழரோட போரிடுறீங்கன்னா 1,02,000 வாக்கு வரணும். அவங்க டார்கெட் வச்சுருப்பாங்க. 1,02,000 எக்ஸ்ட்ரா வரணும், இல்லைன்னா கொடுத்த காசு திருப்பி வாங்கிடுவேன். அப்படி தான் இந்த தேர்தல் நடக்கும். கேவலமாக இந்த தேர்தல் நடக்கும். அதுக்கு தான் இவங்க பண்ணாங்க. ஆனால் ஒரு தனிநபராக என்னுடைய ஆசை, என்னுடைய விஷயம் என்னென்னா, அதிமுகவும் பிஜேபியும் விஜயும் கண்டிப்பாக அங்கே மீட்டிங்ஸ் நடத்தணும். விஜய் ஒரு முறையாவது ஈரோடு கிழக்கில் ஒரு மாநாடு, ஏதோ ஒரு மாநாடு நடத்தட்டுமே. இப்போ திருமாவளவன் ஐயா நடத்தின மாதிரி மது ஒழிப்பு மாநாடு. போட்டியும் இல்லை ஆதரவு இல்லைன்னே சொல்லிட்டாரு. என்ன சாத்தியம் பாருங்க, போட்டி இல்லை ஆதரவு இல்லைங்கிறது அரசியல் நிலைப்பாடு. ஆனால் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குது. நீங்கள் அங்கே போய் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஸோ பிஜேபியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் அங்கே போய் எதிர்வினை ஆற்ற வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். அந்த வாக்கு எல்லாமே இவருக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. யார் சீமான் ஐயாவுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பாவம் ஒரு படிக்கட்டில் ஏறி வராரு, 8,000 8,500 9,000 9,340 அப்படின்னு தான் அவருக்கு வாக்கு வந்துட்டுருக்கோம். அதை நான் வந்து பண்ண சொல்லலை. அதிமுக என்ன சொல்லணும், திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கணும். பிஜேபி பேசுகிறதா இருந்தால் என்ன சொல்லணும், நோட்டு அரசியலா ஓட்டு அரசியலான்னு பேசி நீங்கள் நோட்டாக்கு போடுங்க, நோட்டுக்கு போடுறத விட நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லணும். விஜய் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணணும், திமுக பண்ணுறது மிகப்பெரிய தப்புங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரணும். அல்லது ஏதோ ஒரு மாநாடு வச்சுக்கோங்களேன், இந்த சிக்கன் 65 தயாரிப்பாளர்கள் மாநாடு. திருமாவளவன் ஐயா சாராயத்துக்கு பண்ணார் இல்லையா, மது அந்த மாதிரி ஏதோ ஒரு மாட்டுக்கண்ணுமான கறியை ஒழிக்கும் மாநாடு, அந்த மாதிரி எதையாவது நடத்துங்க. ஏதோ ஒரு பேரில் ஒரு மாநாடு நடத்திட்டு வாங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பட்டி அரசியலுங்கிறது எப்படியுமே இருக்கும். திமுக நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. இப்போ சீமான் எந்த அளவுக்கு வாக்குகளை அங்கே கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது சார்? பெரியாரை பற்றி கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காரு. ஏங்க, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி ஐயா அங்கே பிறந்தாருங்கிறதுக்காக ஈரோடு கிழக்கில் இருந்தவங்கலாம் அவருக்கே உட்காந்து சாமரம் வீசிட்டு இருப்பாங்களா? என்ன இப்போ அடையாறில் ஒரு ஆலமரம் அந்த குடும்பத்தை தொடர்ந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஈவிகே இளங்கோவன் அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸில் இருந்ததுனால வந்தார். சம்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அது 60 வருட அரசியல். அதுக்கும் நீங்கள் சொல்கிற இந்த ஈவே ராமசாமி ஐயா பெண்களெல்லாம் கர்ப்பப்பையை தூக்கி போட்டுடணும், 4 பேரோட பழகணும், ஆண் 4 பெண்களோட படுப்பானா நீ 8 பேரோட படுக்கணும்னு சொன்ன இந்த அநியாய கேவலமான விஷயங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஈரோடு கிழக்குங்கிறது அற்புதமாக கவுண்டர்களும் மற்ற மதத்தை இனம் குணம் சார்ந்தவங்க வாழற ஒரு அற்புதமான பூமி. அங்கே வந்து ஈவே ராமசாமி ஐயாவுக்கு ஏதோ
என்ன சொல்கிறது பாக்கியதை இருக்குதுன்னு நினச்சிட்டு அவன் டெய்லி காலையில் எதையாவது பண்ணணும்னா ஈவே ராமசாமி ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் பண்ணுவான்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் போன தேர்தல் நடக்கும்போது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஊர்வலத்தை நடத்தின துக்ளக் வாசகர் குழுலேருந்து நாங்கள் போய் நடத்தினோம். இந்த வாட்டியும் போய் பண்ணுவோம். எங்கே தேர்தல் நடந்தாலும் போய் பண்ணுவோம். பார்த்துருக்கோம். ஈரோடு கிழக்குக்கும் ஈவே ராமசாமி ஐயாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சீமான் ஐயா அதை பேசிட்டாருங்கிறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறதில்லை. ஆனால் களத்தில் அதிமுகவோ அல்லது பிஜேபியோ இல்லாத பட்சத்தில் அவருடைய வாக்கு 4000 வரைக்கும் கூடலாம். விக்கிரவாண்டியில் அதிமுக இல்லாத போது 2000க்கு கூடிச்சு. கரெக்டாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீமான் ஐயா என்ன வாக்கு வாங்கினாரோ அதை விட 2000 வாக்குகள் அதிகமாக வாங்கினார் இந்த இடைத்தேர்தலில். இப்போ இவங்க 2 பேருமே இல்லாதனால 4000 வாக்குகளுக்கு கூடலாம். ஆனால் இந்த அதிமுகவோ விஜயோ அல்லது பிஜேபியோ அங்கே போய் மீட்டிங் ஒழுங்காக நடத்தி அந்த மக்கள்கிட்ட இப்படி விலை போகாதீங்க, உங்களை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒழுக்கமான விழிப்புணர்வு மீட்டிங் நடத்தினால் பெரிய அளவில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரந்தூர் கிராம மக்களை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க போகிறதா தகவல் வந்துட்டுருக்கு. அதுவும் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டார். என்ன மாதிரி அரசியல் மாற்றம் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா சார்? பரந்தூரில் ஏன் போய் அவர் சந்திக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதானி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய 2 பேரை சந்தித்து விட்டு போனார். அது பேசும்போது அவர் கண்டிப்பாக அம்புஜா சிமெண்ட்டுக்கு ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும்னு கேட்குறதுக்காக அவர் வரலை. அல்லது தமிழ்நாட்டில் அவர் செய்யணும்னு நினைத்த 42,000 கோடி முதலீட்டுக்காக இவங்ககிட்ட பேச வரலை. திமுகலேருந்து 2 பேரை சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பிரதானமாக பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தான் அவர் பேச வந்தாருங்கிறது செய்தி. இப்போ விஜய் ஐயா அங்கே எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டால் அங்கே இந்த விளைநிலங்கள் வாங்கப்படுவதில் தவறு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்தூரை தேர்ந்தெடுத்தது திமுக. ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க மத்திய அரசுலேருந்து. தேர்ந்தெடுத்தது இவங்க தான். நெய்வேலியில் நிலங்கள்லாம் வாங்கக்கூடாது, நாடு உருப்படக்கூடாது, எந்த விதத்துலேயும் இறக்குமதியை தான் செய்யணும், ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு கூட வளரக்கூடாதுன்னு அங்கே வேறு நிலைப்பாடு எடுத்தாங்க. அதெல்லாம் பொன் விளையும் பூமி. எங்கே இருக்கிறது? நெய்வேலியில் இருக்கிறது. பரந்தூரில் இருக்கிறதெல்லாம் பொன் விளையும் பூமி இல்லை. அதனால் அவங்க சீக்கிரமாக கையடக்கிறதுக்கு பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. இந்த விஜய் ஐயா அங்கே நான் இவ்வளோ கதை சொன்னதுக்கு காரணம் இருக்குது. யோசிச்சிங்கன்னா 8 புள்ளியும் சேர்ந்தால் ஒரு கோலம் வந்துடும். ஆனால் இவர் போகிறது அங்கே ஏதாவது தவறு நடந்ததுன்னா பார்க்குறதுக்காக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா விஜய் ஐயா என்ன செய்கிறாருங்கிறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இல்லை. அங்கே போய்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அவன் பண்ண மாட்டார். விஜய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக மேடை பேச்சு தான் பேசுவாரா? மேடை பேச்சு தான் முடியும். காரணம் என்னென்னா, நான் சீரியஸாகவே சொல்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் ஐயாவோ அல்லது ஒரு பெரிய நடிகரோ ஒரு கிராமத்தில் போய் ஷூட்டிங் நடத்தும்போது எல்லாரும் வேலையை விட்டுட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்கள கட்டுப்படுத்தி அந்த காட்சியை எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். இவங்களே போய் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, ஐயா காட்சி எடுக்கணும், கொஞ்சம் நீங்கள் போய் உங்கள் வேலையை வெட்டி பாருங்கன்ற அளவுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ விஜயால் எல்லா இடத்துலையும் நினைத்த எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட முடியாது. அவர் போகணும்னு சொன்னால் ஒரு பெரிய மாநாடாகவோ ஒரு பெரிய விஷயமாகவோ நடந்தால் தான் அவர் இன்றைக்கி தேதிக்கு சொல்கிறேன். நாளைக்கு அவர் அரசியல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி தேதிக்கு அப்படி தான் இருக்க முடியும். டக்குன்னு போய் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்துட்ற அளவுக்கு தவறாக எடுத்துக்க மாட்டிங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட இன்னும் நாலேஜ் வரலை. நீங்கள் டக்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிற அளவுக்கு வரலை. அதில் எந்த தப்பும் இல்லை. அவர் திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்கார், மக்களோட பிரபலமாக இருக்கார். அறிஞர்களை கூட வச்சுக்க ஆரம்பிக்கணும். நல்ல அறிவார்த்த சிந்தனை உள்ளவங்க. எம்ஜிஆரை பற்றி சொன்னேன் இல்லையா, கண்டென்ட் ப்ரொவைடர்ஸை கையில் ஜான சாமிலாம் அறிவார்ந்தவர்கள். இது மாதிரி யாரையுமே நான் மட்டுப்படுத்த மாட்டேன். எல்லாரிடமும் இருக்கக்கூடிய அறிவை கிரகிக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கணும். நான் அவர் ஒன்றும் பேசலைங்க அதனால் ஒரு முட்டாள் நினச்சிட்டேன் அப்படின்லாம் பேசுகிற ஆள் இல்லை. எல்லார்கிட்டையும் அறிவு இருக்குது. நான் அப்படி வரல. ஆனால் இவரிடம் இன்னும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கமிட்டி ஒன்று ரெடி ஆகிடுதா அப்படின்னு கேட்டால் ரெடியான மாதிரி தெரியல. அதனால் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை ஐயா கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அண்ணாமலை ஐயாக்குன்னு ஒரு அறிவு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கமிட்டி இருக்குது, ஒரு அறிவார்ந்த சபை இருக்குது. அதில் எல்லா மட்டத்து அன்பர்களும் இருக்காங்க. அவங்க கரெக்டாக தகவலை கொடுக்குறாங்க. அதில் எதை எடுத்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி தான் பண்ணுறாரு. இவர் இன்னும் அந்த அரசியலை தொடங்கலை. ஸோ பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஏன் போனாருங்கிறத பற்றி எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி.